Dear plus one commerce students, good evening. Today in this session, we shall discuss the 5.03 Partnership Deed and its contents. Partnership Deed and its contents. In your book bag also there is a short answer question. What is the meaning of partnership deed? What is the meaning of partnership deed? It is a short answer question in your book bag. So you must know what is partnership deed. Though partnership agreement need not necessarily be in writing, it is important to have a written agreement in order to avoid misunderstandings. It is desirable to have a written agreement. A carefully drafted partnership deed helps in ironing out the differences which may develop among partners and in ensuring smooth running of the partnership business. It should be properly stamped and registered. கூட்டாண்மை உடன்பாடு இல்லை ஒப்பந்தம், அதுதான் பார்ட்னர்ஷிப் டீடு. இந்த கூட்டாண்மை உடன்பாடு அல்லது ஒப்பந்தம் எழுத்து வடிவில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வாய் மூலமாக பேசிக்கிட்டே கூட ஒரு பிஸ்னஸை கூட்டாண்மை அமைப்பை தொடங்கலாம். ஆனால் எழுத்து வடிவத்தில் எழுதிட்டோம்னா பின்னாடி பிற்காலத்தில் தவறான கருத்துக்களால் ஏற்படக்கூடிய தகராறுகளை மனக்கசப்புகளை தவிர்க்க முடியும். எழுதிட்டோம்னா பிரச்சனை வராது. இதுதான் எழுத்தில் என்ன எழுதி கையெழுத்து போட்டிருக்காங்களோ அதுதான். பின்னாடி அதற்கு வேறு விளக்கம் தருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வராது, தவறாக புரிந்து கொள்ளுதல்ங்கிறது இருக்காது. சரியான முறையில் தயாரிக்கப்பட்ட கூட்டாண்மை ஒப்பந்தம் வேற்றுமைகளை கலைந்து கூட்டாளிகளை சிறப்பாக இயங்க வைக்குது. இந்த கூட்டாண்மை ஒப்பந்தம் முத்திரைத்தாளில் எழுதணும். கூட்டாண்மை ஒப்பந்தத்தை முத்திரைத்தாளில் எழுதி அதை பதிவு செய்கிறது நல்லது. Now let us discuss the contents of partnership deed. Contents of partnership deed. In your book bag also there is a long answer question. What are the contents of partnership deed? What are the contents of partnership deed? கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் அல்லது அந்த ஒப்பாவனத்தில் குறிப்பிடக்கூடியவை உள்ளடக்கங்கள் யாவை? சாதாரணமாக சொல்லலாம், ஒரு ஒப்பந்தம் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த ஒப்பந்தம் எழுதுகிறப்ப அது எந்த நிறுவனத்துக்காக எழுதப்படுகிறது, அந்த நிறுவனத்தோட பெயர், நேம் ஆஃப் த ஃபர்ம், நிறுவனத்தினுடைய பெயர், நேச்சர் ஆஃப் ப்ரொபோஸ்டு பிஸ்னஸ், இந்த கூட்டாண்மை நிறுவனம் என்ன தொழிலில் செய்யக்கூடிய தொழில், நிறுவனத்தோட பேர், செய்ய இருக்கின்ற தொழில், டூரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப், கால வரையறை, டூரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், வெதர் இட் இஸ் டு பி ரன் ஃபார் எ ஃபிக்ஸட் பீரியட் ஆஃப் டைம் ஆர் வெதர் இட் இஸ் டு பி டிசால்வ்டு ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தி பர்டிகுலர் வெஞ்சர். கால வரையறைன்னு பார்க்குறப்ப இந்த தொழிலை ஒரு குறிப்பிட்ட காலம் முடிகிற வரைக்குமோ இல்லை ஒரு குறிப்பிட்ட தொழிலை நிறைவடையும் வரைக்குமோ தொடரலாம். ஆகவே எப்படி செய்ய போகிறோம், ஒரு தொழிலை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் செய்ய போகிறோமா இல்லை அந்த செயலை செய்து முடிக்கிற வரைக்கும் இந்த தொழில் செய்ய போகிறோமா அப்படிங்கிறத தெளிவாக குறிப்பிடலாம். Then the fourth one is capital duration, capital contribution. கூட்டாளிகள் வழங்கக்கூடிய முதல். The capital is to be contributed by the partners. It must be remembered that a capital contribution is not necessary to become a partner. For one who contributes his organizing power, business acumen, புத்திசாலித்தனத்தை உழைப்பை மட்டுமே தரக்கூடிய நபர் ஒரு கூட்டாளியாக இருக்கலாம். பணம் கொடுக்காமல் கூட கூட்டாளியாக சேரலாம். அவர் தொழில் தெரிஞ்சவராக இருப்பார். அந்த தொழிலை நிர்வகிக்கிறது, கவனிக்கிறது, சூப்பர்வைஸ் பண்ணுறது, அந்த பணிகளை அவர் எடுத்துக்கலாம். ஆகவே கூட்டாளிகள் எல்லாரும் முதலிட வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது.
கூட்டாளிகள் வழங்கக்கூடிய முதல் மூலதனம். கூட்டாளிகள் தொழிலுக்கு மூலதனம் வழங்குகிறார்கள். மூலதனம் வழங்க வேண்டும் எல்லா கூட்டாளிகளும் அப்படின்னு அவசியம் இல்லை. தன்னுடைய தொழில் அமைப்பு திறன், கூர்மையான வணிக அறிவு, மேலாண்மை திறன், இதே மூலதனத்திற்கு பதிலாக ஒரு கூட்டாளி வழங்கலாம். Then the next content is withdrawal from the firm. கூட்டாண்மையிலிருந்து எடுக்கக்கூடிய தொகை. The amount that can be withdrawn from the firm by each partner. ஒவ்வொரு கூட்டாளியும் இந்த கூட்டாண்மையிலிருந்து சொந்த செலவுக்காக பணம் எடுக்கிறதுக்கு உரிமை உண்டு. அது எவ்வளவு பணம் எடுக்கலாங்கிறத குறிப்பிடுறது. ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஷேரிங். லாப நட்டத்தை பகிர்வது. லாப நட்டத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய விகிதம். The ratio in which the profits or losses are to be shared. If the profit sharing ratio is not specified in the deed, all the partners must share the profits and losses equally. பொதுவாக லாப நட்டத்தை எந்த விகிதத்தில் பிரிக்கணுமோ அந்த விகிதத்தை கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் கூட்டாளிகள் குறிப்பிட்டிருப்பாங்க. ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டுள்ள விகிதப்படி லாபத்தை நட்டத்தை கூட்டாளிகள் பகிர்ந்து கொள்வார்கள். ஒப்பந்தத்தில் அது சம்பந்தமாக எதுவும் குறிப்பிடலைன்னு சொன்னால் அவர்கள் லாப நட்டத்தை சமமாக பகிர்ந்து கொள்வார்கள். Then the next content is interest on capital. முதல் மீதான வட்டி. Whether any interest is to be allowed on capital, and if so, the rate of interest. If the deed is silent on interest on capital, the rules for interest on capital in Partnership Act will take effect. அதாவது கூட்டாளி அவர் இட்ட முதல் மீது வட்டி பெறுவதற்கு உரிமை உண்டு. ஆனால் அது கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தால் தான் உண்டு. இது கூட்டாண்மை சட்டம் சொல்லுது. ஒவ்வொரு கூட்டாளிக்கும் அவர் இட்ட முதல் மீது வட்டி பெறுவதற்கு உரிமை உண்டு. கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் முதல் மீதான வட்டி குறிப்பிட்டிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு முதல் மீது வட்டி வழங்கப்படும். இல்லைன்னா அது கூட்டாண்மை சட்டப்படி வழங்கப்படுவது கிடையாது. The next one is rate of interest on drawings. எடுப்பு மீது வட்டி. Whether any interest is to be allowed on drawings, the rate of interest is to be specified. எடுப்பு மீதான வட்டி கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டிருந்தால் அந்த தொகை எடுப்பு மீதான வட்டி விதிக்கப்படும். Loan from partners. கூட்டாளிகள் தரும் கடன். Whether loans can be accepted from the partners, and if so, the rate of interest payable thereon. கூட்டாளிகளிலிருந்து இந்த கூட்டாண்மை நிறுவனம் பெறுகின்ற கடன், முன்பணம், அதுக்கான வழிமுறைகள், அந்த கூட்டாளிகள் தந்திருக்கக்கூடிய கடனுக்கு நிறுவனம் தரக்கூடிய வட்டி, கடன் மீதான வட்டி, இது கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். Then the next content is maintenance of accounts and audit. கணக்கேடுகளை பராமரித்தல் மற்றும் தணிக்கை செய்யும் முறையை தெளிவாக குறிப்பிடணும். சேலரி அண்ட் கமிஷன் டு பார்ட்னர்ஸ். கூட்டாளிகளுக்கு சம்பளம் மற்றும் கமிஷன் கழிவு. Amount of salary or commission payable to partners for their services, unless this is specifically provided, no partner is entitled to any salary. கூட்டாளிகளுக்கு சம்பளம் கழிவு உண்டுன்னு சொன்னால் அது கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அந்த மாதிரி குறிப்பிட்டிருந்தால் அந்த குறித்த அளவில் அவர்களுக்கு சம்பளம் கழிவு வழங்கப்படும். ஒப்பந்தத்தில் குறிப்பிடலைன்னா அது கூட்டாண்மை சட்டப்படி வழங்கப்படுவது கிடையாது. ரிட்டையர்மெண்ட். கூட்டாளி விலகல்.
matters relating to retirement of a partner. The arrangement to be made for paying out the amount due to retired or deceased partner must also be stated. கூட்டாளி விலகல் பற்றி ஒப்பாவனத்தில் குறிப்பிடணும். ஒரு கூட்டாளி விலகிறாரு அல்லது இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவரோட கணக்கை எப்படி தீர்ப்போம், எந்த வகையில் கணக்குகள் தீர்க்கப்படும், எவ்வளோ காலத்துக்குள்ளே தீர்க்கப்படும்ங்கிற தகவல் கூட்டாண்மை ஒப்பாவனத்தில் குறிப்பிட வேண்டும். Then the next content is goodwill valuation, நற்பெயரை மதிப்பிடுதல். Method of valuing goodwill on the admission or death or retirement of a partner. கூட்டாளியை சேர்க்குறப்ப, இல்லை ஒரு கூட்டாளி இறந்து போகிறப்ப, இல்லை ஒரு கூட்டாளி விலகிறப்ப நிறுவனத்தோட நற்பெயரை எவ்வாறு மதிப்பிடுவது என்பது பற்றிய தகவல்கள் குறிப்பிடப்படும். Distribution of responsibility. The work that is entrusted to each partner is better stated in the deed itself. பொதுவாக பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது பற்றி ஒப்பாவனத்தில் குறிப்பிட்டுருவாங்க. கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் ஒவ்வொரு கூட்டாளியினுடைய பொறுப்பு குறித்து தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். Then the next content is dissolution procedure. Dissolutionனா கலைக்கிறது. Procedure for dissolution of the firm and the mode of settlement of accounts thereafter. கூட்டாண்மையை கலைக்கிறது பற்றியும் கலைச்ச பிறகு கணக்குகளை தீர்ப்பது பற்றியும் அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிட வேண்டும். Then the last content is arbitration of disputes. தகராறுகளை தீர்க்கக்கூடிய முறை. கூட்டாளிகளுக்கு இடையில் ஏதாவது சில பிரச்சனைகள் காரணமாக, மனக்கசப்பு காரணமாக தகராறு வரும். அந்த தகராறுகளை தீர்த்து கொள்ளக்கூடிய முறை பற்றி கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்படும். அதுதான் ஆர்பிட்ரேஷன். Arbitration in case of disputes among the partners. The deed should provide the method for settling the disputes or difference of opinion. This clause will avoid costly litigation. தகராறுகளை தீர்க்கிறதுக்கு நடுவர் தீர்ப்புக்கு விடக்கூடிய முறை. கூட்டாளிகளுக்கு இடையில் பிரச்சனைகள் எழுந்ததுன்னா அதை தீர்த்து கொள்ளக்கூடிய முறை பற்றி குறிப்பிடுவது கூட்டாண்மை ஒப்பாவனத்தில் குறிப்பிடுறது நல்லது. இதன் மூலம் நேர விரயம் தவிர்க்கப்படும், தேவையற்ற செலவுகள் நீக்கப்படும். இதன் மூலமாக வழக்காடுதல் செலவும் நேர விரயமும் வெகுவாக குறைகிறது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.